Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே எங்கும் மலிவாக கிடைக்கின்ற ஒரு காரியம் பொய். எளிதாக பொய் சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு பொய் சொல்லுகிறவர்கள் எளிதாக மாட்டிக்கொள்வார்கள். எங்கேயுமே தப்பி செல்ல முடியாது. எல்லா இடங்களிலும் அலைவரிசைகள் நம்முடைய பேச்சுக்களை அப்படியே பதிவு செய்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய கண்ணுக்கு முன்பாக எத்தனையோ அலைவரிசைகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. அவைகளெல்லாம் நம்முடைய பேச்சுக்கள் அவைகள் பதியம் செய்து கொண்டிருக்கின்றன. எத்தனையோ திருடர்கள் கூட அப்படித்தான் மாட்டிக்கொள்கிறார்கள். பல நாள் கூட கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதை போல நம்முடைய போலீஸ் அதிகாரிகள் நடித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்களை சரியாக பின்தொடர்ந்து சரியான நேரத்தில் மொத்தமாக பிடிப்பதற்காக அவர்கள் காத்திருக்கின்றார்கள். பொய் சொல்லுகின்ற மனிதர்கள் வாழ்க்கையில தோற்று போவார்கள். தேவன் வேதத்திலே அழகாக நமக்கு ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அதை தியானிப்போம். என்னாகமும் நீங்கள் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே ரொம்ப அழகாக 19ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. நீங்கள் எண்ணி பாருங்கள், மாம்சமாய் பிறந்த எல்லாருமே இந்த பொய்யாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவோடு கூட வாழ்கின்றவர்கள், நான் இனி இயேசுவோடு கூட வாழ்வேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து தன்னை பிரித்தெடுத்த வாழ்வுக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் இந்த பொய்யிலிருந்து தூரமாக்குகிறார்கள். இந்த அசுத்தமான காரியங்களிலிருந்து விலகுகிறார்கள். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற சிறப்பானதை அவர்கள் பெற்றுக்கொண்டு சிறப்பான மனிதர்களாக மாறிவிடுகின்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த தேவன் ஒரு நாள் பொய் சொல்வதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில கூட நிறைய காரியங்கள் நடக்கலன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கலாம். எத்தனையோ வாக்குத்தத்தம் பண்ணி அவர் எனக்கு நிறைவேற்றல நினைக்கலாம். ஏற்ற காலத்துல நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு அவர் சொன்னதை 100 ஆண்டுகள் கழித்து அதை சரியா நிறைவேற்றுகின்றார். தேவனுக்கு தெரியும் எதை எப்பொழுது எப்படி என்பது. நாம நினைக்கலாம், என் வயசாகி எல்லாம் வாழ்வே முடிந்து போன பிறகு எனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்து என்ன நன்மை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அனுபவிக்காம போயிட்டேனே அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, அதுவல்ல. நீங்கள் அப்படி எண்ணுவீர்கள் என்றால் நீங்கள் தவறான சிந்தையோடு இருக்கின்றீர்கள். ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்மை சரியாக படைத்திருக்கிறார். இந்த பொறாமையான பொல்லாத இந்த சாபமான உலகத்தில் இருந்து நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வுக்கு வருவீர்கள் என்றால் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். தேவ பிரசன்னம் உங்களை மகிழ்வாய் நடத்தும். எந்த இடத்துல நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். ஆகவே அவர் மனிதன் அல்ல, அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் சரியாக நடத்துவார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்தி அவரை துதித்து பாடுவோம். நிச்சயமாக பிறக்கும் முன்பாகவே உங்களுடைய பெயரை அறிந்திருக்கின்றவர், எல்லாவற்றையும் உங்களுடைய அவயங்களை அழகாக உருவாக செய்கின்றவர். அவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, சரியா எல்லாவற்றையும் செய்ய. பிறந்த நாள் பாடுவோமா? பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தே, அந்த வரையிலுமே அது காத்திட வந்தவரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தே, அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வந்தவரே. இறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே, அறுபனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே, அறுபனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. மெதுவான சென்றல் ஒரு
காற்றாய் மாறி அடித்த வேளையில் என்னை கீழே விடவில்லை. ஒரு நாள் நம்மளை கீழே விட மாட்டேன், ஒரு நாள் நம்மளை தள்ளிடவே மாட்டேன், புறக்கணிக்கவே மாட்டார். எல்லா மனிதர்களும், பாவம் செய்த மனிதர்கள் கூட இந்த பரிசுத்த ராஜ்யத்திற்கு அவர்கள் பங்குள்ளவர்களாய் மாறணும் தான் ஒரே குமாரனை கொடுத்து வெற்றியாக வாழ அனுப்பினார் ஐயா. அதனால ஆண்டவரை குறித்து நாம் தவறா எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரர் அல்ல. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஒன்றை சொல்லுவார்கள், ஒன்றை செய்ய மாட்டார்கள், இன்னொன்றை செய்வார்கள். ஆனால் தேவன் அப்படி அல்ல, சொன்னதையே செய்கிறவர். தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? விசுவாசிக்கிறீங்களா? இதை உறுதியா பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் மெய்யாகவே நடத்துவார், உங்களுடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பார், எல்லைகளை பெரிதாக்குவார், நன்மை செய்வார். செபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் மனம் மாறுவதற்கோ பொய் சொல்வதற்கோ நீர் ஒரு மனிதன் அல்லப்பா. நீர் நிறைவாக செய்கிறவர், தம்முடைய பிள்ளைகளுக்கு நேர்த்தியாக செய்கிறவர். வேதனையோடும் கவலையோடும் வெற்றி இல்லாமல் வாழும் ஐயோ யோசித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள், அவர்களுக்கு வெற்றியான வாழ்வு கட்டட்டும், நன்மைகள் கிடைக்கட்டும். ஆண்டவரே தகப்பனே, நீண்ட நாட்களாய் காத்திருக்கின்ற நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கட்டும். கர்த்தர் இறங்கும், அவருடைய வாழ்வு புதிதாகட்டும். உமக்கென்று அர்ப்பணிக்கின்ற அந்த பிள்ளைகள் அவர்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, தாயின் வயிற்றை தோன்றும் முன்பே அவர்களை நீர் முன் குறித்தவர். அவருடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி தாழ்த்துகிறோம், எங்களை தருகிறோம் அப்பா. எங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளை மூடட்டும், உம்முடைய மகிமையை மூடட்டும். ஆவியானவர் இந்த வேளையில் உடைய பிள்ளைகளை நிறைவாய் நீர் மூடி வழி நடத்துவீராகப்பா. நன்மைகள் பெருகுவதாக எல்லாவற்றையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you.